இடியாப்பத்துக்கு பச்சரிசி மாவு ஆல்ரெடி ஊற வச்சு காய வச்சு நல்லா அரைச்சி வச்ச மாவு தான். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கேற்ற மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி மாவு கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ சூடாக இருக்கும், அதனால நம்ம கை வச்சு பண்ண முடியாது. தண்ணி தேவைக்கு ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை கை வச்சு பண்ணிக்கணும். அதனால இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஃபேன் காற்றுல ஆற விட்டுடலாம். இல்லை எப்படி ஒன்று வச்சா கூட ஆறிடும். இப்படியே வச்சிடும். ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கை விட்டு நல்லா மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இடியாப்ப குழலில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும். அதுக்கு தேங்காய் பால் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா இப்போ இதை தனித்தனியாக வச்சு இந்த இதில் குழாயில் போட்டுக்குவோம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் அப்படி பிழிஞ்சு எடுத்துடலாம். இதில் அப்படியே நல்லா பிழிஞ்சாச்சு. இதை நம்ம இட்லி தட்டில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சோன்னா அப்படியே வைக்க வேண்டியதான். பத்து நிமிஷம் ஆச்சு. இது வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பால்கள் கல்லிக்கிட்ட ரெடி பண்ணி வச்சதை அது வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேகட்டும். வெந்த பிறகு அந்த மாவு நம்ம கரைச்சிட்டு காய்க்க வேண்டியதான். அப்படியே அவிச்சாச்சு. இட்லி தட்டில் போட்டு அவிச்சாச்சு. அந்த மாவு நல்லா கலக்கி நல்லா இது மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா நம்ம காய்ச்சி வச்சுக்கணும். இது நல்லா வெந்துடுச்சு, மாவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். இது வெல்லம் லைட்டானதுனால ரொம்ப வெல்லம் கலர் ரொம்ப தெரியல. வெல்லமும் போடலாம், நம்ம சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இது நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு செய்யக்கூடிய ஒன்று. இது எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி.